ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி சத்தான முருங்கைக்கீரை எலுமிச்சம்பழ ரசம் தாங்க வைக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை வந்து பறிச்சிக்கலாங்க. மரத்தில் பாருங்கள், தளன்னு முருங்கை இலை இருக்குது. கீரை எப்பொழுதும் பறிக்கும் பொழுதுங்க பறிச்சுட்டு நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த சின்ன சின்ன முட்டைங்கள்லாம் இருக்கும். அதனால் அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து எப்பொழுதுமே பறிக்கணும். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 7 பல் எடுத்திருக்கேங்க. பச்சை மிளகாய் வந்து 2 எடுத்திருக்கேன். தக்காளி 2 எடுத்திருக்கேங்க. நல்லா வந்து பச்சையாக வந்து எலுமிச்சம்பழம் வந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா வந்து புளிப்பாக இருக்கும். தேவையான அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாங்க. இப்போது மிளகு சீரகத்தெல்லாம் வந்து இடிச்சுக்கலாங்க. மிளகு சீரகம் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் வந்து இதிலையே போட்டு இடிச்சிடுவேங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தாங்க நல்லா ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா வந்து இடிச்சுக்கலாம். மிக்சிலையும் போட்டு அரைச்சி வைக்கலாங்க. ஆனால் வந்து இது இடித்து ரசம் வைக்கிற அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து வராது. இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து இடித்து இப்படி பாருங்கள், இப்படி கொரப்பாக வந்து எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாமே பாருங்கள் நல்லா வந்து இப்படி இடித்தாச்சு. இப்போ தாளித்து விட்டுக்கலாம். மண் சட்டியில் தாங்க நான் இப்போ இந்த ரசம் வைக்க போகிறேன். மண் சட்டியில் வைக்கும் பொழுது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போடுறோம், சீரகம் போடுறோங்க, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போடுறோம். இப்போது கடுகெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சோம் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து போடுறோங்க. போட்டுட்டு நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடணும். இப்படி நீங்கள் ரசம் வைக்கும் பொழுது செம டேஸ்ட்டாக இருக்கும். பாதி அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நான் 2 தக்காளி வெட்டி வச்சேன் இல்லைங்களா, நான் மெலிசாக பாருங்கள் வெட்டி வச்சுருக்கேன். இப்படி தக்காளி வெட்டும் பொழுது சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுறலாங்க. இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி வந்து நல்லா வந்து பாதி வேக்காடு வந்து வேகணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா வந்து தக்காளி கொஞ்சம் அப்படியே நல்லா பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த முருங்கை இலையை வந்து போட்டுக்கலாம். இப்போது முருங்கை இலையை போட்டுக்கலாங்க. நான் எப்பொழுதுமே வந்து இந்த வெறும் தலையை மட்டும் போட மாட்டேன், குட்டி குட்டி காம்போடு தான் போடுவேன். இந்த குட்டி குட்டி காம்போடு போடும் பொழுது நம்மளுக்கு இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்துக்கள் வந்து வீணாகாதுங்க. நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து கிடைக்கும். இப்போ அந்த தக்காளியும் முருங்கை இலையும் பாருங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வந்து மசிச்சு விட்டுட்டுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சுங்க. நம்ம பாருங்கள், இப்போ முருங்கை இலை, இந்த தக்காளி எல்லாமே பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போது மூடி போட்டு ரசம் வந்து ஒரு கொதி வரட்டுங்க. இப்போது ரசம் வந்து ஒரு கொதி வரத்துக்குள்ளார நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சிக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் வந்து நல்லா வந்து கசக்கி இப்படி ஜூஸ் பிழியும் பொழுது நல்லா எல்லா ஜூஸுமே நம்மளுக்கு வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து ஜூஸ் எல்லாம் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்படி பிழியும் பொழுது நம்மளுக்கு எலுமிச்சம்பழத்தில் இருக்க ஜூஸ் எல்லாமே வந்து வந்துடும். இப்போ ஜூஸ் எல்லாம் நல்லா வந்து பிழிஞ்சாச்சுங்க. ரசம் வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சிங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எலுமிச்சம்பழ சாறை வந்து சேர்த்துக்கலாம். நான் ரசத்துக்கு வந்து புளியெல்லாம் சேர்த்தலைங்க, இந்த எலுமிச்சம்பழ சாறு மட்டும்தான் பாருங்கள் சேர்த்துருக்கேன்.
இப்போது முருங்கைக்கீரை எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரசத்தை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.